அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் லேர்ன் வித் பேசிக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி, வேதியியல், இன்ட்ரோடக்ஷன் டு கெமிஸ்ட்ரி. ஜென்ரலாக கெமிஸ்ட்ரினா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் கெமிஸ்ட்ரி மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட்டு கிடையாது. இதை நம்ம புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா 100 out of 100 மேக்ஸில் வாங்குகிற மாதிரி ஈஸியாக கெமிஸ்ட்ரியிலையும் 100க்கு 100 வாங்கலாம். நம்மளை சுற்றி இருக்க எல்லா பொருட்களுமே கெமிஸ்ட்ரி சம்மந்தமான பொருட்கள் தான். நம்ம அன்றாட வாழ்வில் கெமிஸ்ட்ரியோட பங்கு அதிகமாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு குடிக்கிற தண்ணியிலேருந்து போட்டு சாப்பிட்ற உப்பு வரைக்கும் எல்லாத்துலேயுமே கெமிஸ்ட்ரி அடங்கியிருக்கு. கெமிஸ்ட்ரினா என்ன? அதாவது தனிமங்கள் மற்றும் வேதிச்சேர்மங்கள், இதை பற்றின ஒரு விரிவான படிப்புக்கு தான் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பேர். ஸ்டடி ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். நம்ம சுற்றி இருக்க எல்லா பொருளுமே ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தான். அதை பற்றி விரிவாக ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் கெமிஸ்ட்ரி. இதை டீப்பாக படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நிறையா மார்க்ஸு ஸ்கோர் பண்ணலாம். நமக்கு தெரியும், நமக்கு சுற்றி உள்ள எல்லா பொருட்களுமே அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் இவற்றால் ஆனது அப்படின்னு தெரியும். நமக்கு சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் ஆர் த பேசிக் யூனிட் ஆஃப் த கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியோட பேசிக் யூனிட் என்ன அப்படின்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸு. அணுக்களும் மூலக்கூறுகளும் சேர்ந்து தான் இந்த தனிமத்தை உருவாக்குது. அணுக்கள், பல அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறு உருவாகும். பல மூலக்கூறுகள்லாம் சேர்ந்து தனிமம் உருவாகும். ஸோ தனிமம் எப்படி உருவாகும் அப்படின்னா அணுக்கள் மூலக்கூறுகள்லேருந்து தான் தனிமம் உருவாகுது. அணு, ஆட்டம். அணுனா என்ன? மிக நுண்ணிய கண்ணுக்கு தெரியாத ஒரு துகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அணு அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் எ மேட்டர். அணு பேசிக்காக அடிப்படையாக 3 துகள்களால் ஆனது. இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 3 பேசிக் பார்ட்டிகல்ஸ். அது என்னென்ன அப்படின்னா, 1 புரோட்டான், பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டது, நேர்மின் சுமை உடைய ஒரு துகள். இது ஒரு அடிப்படை துகள், இதுவும் கண்ணுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் எலக்ட்ரான், இது நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட ஒரு துகள், எதிர்மின் சுமை கொண்ட ஒரு துகள், இதுவும் கண்ணுக்கு தெரியாது. அடுத்தது நியூட்ரான். நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது, 0 சார்ஜ். ஸோ இந்த 3 அடிப்படை துகள்களும் சேர்ந்தது தான் அணு அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 அடிப்படை துகள்களும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் அணுவின் அமைப்பு, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தான் இப்படி இருக்கும். இது ரூதர்ஃபோர்டோட அட்டாமிக் மாடல். ஸோ இதில் சென்டரில் அணுவின் மையத்தில் உட்கரு காணப்படும். அது நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. In an atom, nucleus is situated at the center. சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்கும்? போத் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர் present inside the nucleus. புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் ரெண்டுமே அணுவோட உட்கருவில் இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இந்த பச்சை கலராக இருக்கிறதெல்லாம் புரோட்டான்ஸ், இந்த மஞ்சள் கலராக இருக்கிறதெல்லாம் நியூட்ரான்ஸ். புரோட்டான்ஸை கண்டுபிடிச்சது யார்? புரோட்டான்ஸை கண்டுபிடிச்சவர் கோல்ட்ஸ்டீன். நியூட்ரான்ஸை கண்டுபிடிச்சவர் பேர் ஜேம்ஸ் சாட்விக். எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சவர் பேர் ஜே தாம்சன். வெளிவட்ட பாதையில் எலக்ட்ரான்கள் அணுக்கருவினை சுற்றி வரும். எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் த அவுட்டர் ஷெல்ஸ். இந்த நியூக்ளியஸை சுற்றி நிறையா ஷெல்ஸ் இருக்கும். எல்லா ஷெல்ஸ்லையுமே என்ன இருக்கும்? இதெல்லாம் எலக்ட்ரான்ஸ். எல்லா எலக்ட்ரான்ஸுமே இதை சுற்றி வரும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். எத்தனை புரோட்டான்கள் இருக்கோ தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறோம் an atom is an நியூட்ரல், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் அணு எண், அட்டாமிக் நம்பர் Z. அணு எண் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஒரு அணுவோட புரோட்டான்களின் எண்ணிக்கை இல்லாட்டி எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, அதை குறிக்கிறது தான் அணு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. Z அப்படின்னு குறிப்பாங்க. Z ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் நிறை எண், மாஸ் நம்பர். மாஸ் நம்பர்னால் என்ன? சம் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ்
புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையின் கூடுதல். எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கோ எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கோ ரெண்டையும் ஆட் பண்ணி மொத்தமாக சொன்னோம் அப்படின்னா மாஸ் நம்பர். நம்பர் ஆஃப் நியூட்ரான்களின் எண்ணிக்கை அது வேணும் அப்படின்னா நிறை எண்லேருந்து அணு எண்ணை கழிச்சிட்டோம்னா நமக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடைக்கும். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். எக்ஸாம்பிள் கார்பன் அப்படின்னு ஒரு எலமெண்ட். கார்பனுக்கு 6 அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர், 12 அப்படிங்கிறது மாஸ் நம்பர். இப்போ அட்டாமிக் நம்பர் தெரியுது, மாஸ் நம்பர் தெரியுது. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எவ்வளோ நியூட்ரான்ஸ் இருக்குது கார்பனில் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். Z equal to 6, A equal to 12. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் equal to A minus Z. ஏவோட வேல்யூ 12, ஜெட்டோட வேல்யூ 6. 12 minus 6 போட்டிங்கன்னா 6. அப்போ கார்பனில் 6 நியூட்ரான்கள் இருக்குது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 6 புரோட்டான்கள் இருக்குது, 6 எலக்ட்ரான்கள் இருக்குது, 6 நியூட்ரான்கள் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.